ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லோரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமேன். ஹல்லேலூயா. இப்பொழுதும் ஆராதனை மத்தியில் தேவன் நம் மத்தியில் பிரசன்னமாய் வந்து இறங்கி நம்மளை நிரப்பி இருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு நல்லவராகவும் வல்லவராகவும் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம் மத்தியில் இருப்பது நமக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம். ஆமேன். ஹல்லேலூயா. சங்கீதம் 100வது அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். ஆமேன். ஹல்லேலூயா. தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் பரலோகத்திலிருந்து உன்னதத்திலிருந்து தம்முடைய ஜனங்களை அவர் கண்ணோக்கி பார்த்து அவர் யோசிக்கிறது, அவருடைய நினைக்கிறது, அவருடைய விருப்பம் என்னவென்றால், என்னுடைய ஜனங்கள் என்னை பிரஸ்தாபப்படுத்த வேண்டும். ஆமேன். ஹல்லேலூயா. என்னை துதிக்க வேண்டும், என் நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும், ஸ்தோத்தரிக்க வேண்டும். அதுதான் பாருங்க, அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். அப்போ பாருங்க, துதி பலி, ஸ்தோத்திர பலி, புகழ்ச்சி பலி என்று சொல்லி தேவன் ஜனங்கள் மத்தியில் விரும்புகிறார். ஆமேன். இந்த உலகத்தில் பாருங்க, அநேகமான மனுஷர்கள் பாருங்க, பொதுவாகவே மனுஷர்கள் தன்னுடைய திறமைகளை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி விரும்புவாங்க. நான் செய்த உதவியை மற்றவங்க மறக்கக்கூடாது, எனக்கு நன்றி சொல்லணும் அப்படி என்று சொல்லி அவங்க விரும்புவாங்க. அது நார்மல், எல்லாருக்குமே வர்றது தான். ஆனால் பரலோக தேவன் பாருங்க, பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த தேவன் தன்னுடைய உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு மத்தியிலும் அவர்கள் என்னை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். ஆமேன். ஹல்லேலூயா. அப்படி விரும்புகிறவர்கள் வேதத்தில் எப்படி இருக்கிறார்கள் அப்படி என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். வேதத்தில் துதிக்கிறவர்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருப்பார்களாம். ஆமேன். ஹல்லேலூயா. மகிழ்ந்து களி கூறுவர்களாக இருப்பார்களாம். எப்படி அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க, நம்ம அதை பார்க்க போகிறோம். யாத்திராகமம் 3வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் எடுத்து வாசிக்க கேட்போம். இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது, எகிப்தியர் அவர்களை ஒடுக்குதலையும் கண்டேன். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா, தேவன் எவ்வளவு அன்பாக இருக்கிறார் பாருங்க. ஒரு ஜனங்கள் மத்தியில் எப்பவுமே சரி, குடும்பங்கள் மத்தியில், சபை மத்தியில், தேசங்கள் மத்தியில், நகரங்கள் மத்தியில் கூட அநேகமான ஒடுக்கப்படுகிற காரியங்கள், கூக்குரல்கள் எல்லாமே இருக்கும். ஆனால் தன்னுடைய ஜனங்கள், அவர் இஸ்ரவேல் ஜனங்கள் மாத்திரமல்ல, எல்லா ஜனங்கள் மத்தியிலும் அவர் என்ன சொல்கிறாரு, என் ஜனங்களுடைய கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எழும்பினது. அதனால் பாருங்க, நம்ம தொடர்ந்து வாசிக்கிறோம் அந்த வசனத்தில். அப்போ மோசே கிட்ட அவர் சொல்கிறாரு, அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, என் ஜனங்களை எல்லாரும் பார்வோனிடத்திலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நீ அழைத்து வர வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்கிறாரு. ஆனால் உடனே அவர் தன்னை தாழ்த்தி வந்து, ஆண்டவரே நான் எம்மாத்திரம் அப்படி என்று சொல்கிறார். பார்த்தீங்களா, அப்போ சொல்லும் பொழுது அவர் சொல்கிறார், ஆண்டவர் உடனே பதில் கொடுக்கிறார், நான் உன்னோடே இருப்பேன். ஆமேன். ஏனென்றால் எகிப்து என்பது ஒரு பாவம், பார்வோன் என்பது இருதய கடினங்கள். அப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஒடுக்குகிற காரியத்தில் ஜனங்கள் அடிமைத்தனப்பட்டு அழுகையோடும் கண்ணீரோடும் வேதனையோடும் அவர்கள் அந்த சூழ்நிலையை விட்டு வெளிவராமல் சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறதை ஆண்டவர் பார்க்கிறார். ஆமேன். அப்போ பார்த்தீங்கன்னா, மோசே என்ன செய்கிறார் பாருங்க, உடனே தேவனிடத்தில் கேட்கிறார், ஆண்டவரே இந்த ஜனங்களையெல்லாம் நான் கூட்டி கொண்டு வருவதற்கு உம்முடைய நாமம் என்ன என்று அவரிடத்தில் கேட்கிறார். ஆமேன். அப்போ அவங்க என்ன கேட்பாங்களே, என்ன நம்ப மாட்டாங்க, நான் மனுஷன் தானே அப்படி என்று சொல்லி அப்போ அவர் மோசே கேட்கிறாரு. அவர் எந்தவித பெருமையும் இல்லாமல் தாழ்மையோடு தன்னை அவர் கேட்கிறார். அப்போ அதற்கு தேவன் என்ன சொல்கிறார் பார்த்தீங்களா, இருக்கிறவராகவே நான் இருக்கிறேன். ஆமேன். அவர் ஏனென்றால் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். உலகம் தோன்றும் முன்னே கரம் தட்டி நம் தேவனுக்கு நன்றி சொல்வோம். உலகம் தோன்றும் முன்னே உருவான தேவன். மனுஷன் பாருங்க, பிறக்கிறான், அப்புறம் அவன் வாழுறான், ஒரு காலத்துல அவன் இறந்து போறான், அவனை எல்லாம் மறந்துடுவாங்க. ஆனால் ஜீவனுள்ள தேவனை, ஹல்லேலூயா, ஜீவனுள்ள தேவனை அவர்கள் எல்லோரும், ஜனங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொண்டவர்கள் மறந்து போக மாட்டார்கள். வேதத்தில் அவர்கள் மகிழ்ந்து களி கூர்ந்து எக்கால சத்தத்தோடு, எந்த சூழ்நிலைகளும் வெறும் ஆசீர்வாதத்துக்கு மாத்திரம் அல்லங்க, வெறும் அற்புதம் அதிசயத்துக்கு மாத்திரம் அல்ல, என்னுடைய ஆத்துமா வாழ வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் ஒரு மனுஷனுக்கு ஒரு நிம்மதி வேணும், ஒரு சமாதானம் வேணும், ஒரு இளைப்பாறுதல் வேணும், ஒரு சந்தோஷம் வேண்டும். ஹல்லேலூயா. அதை தான் தேவன் சொல்லுகிறார். ஆமேன். ஹல்லேலூயா. கரம் தட்டி நாம் தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். அடுத்ததாக பாருங்க, நம்ம சங்கீதம் 104வது வசனத்தில் துதியின் வாசலில்
நம்ம சபை வாசலில் வந்து தேவனை மகிமைப்படுத்தினோம். ஆமென். ஆனால் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு அனுதினமும் அவருடைய சமூகத்தில் நாம் போய் சேர வேண்டுமா? ஆமென். அனுதினமும் தனித்தனியாக கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகளாக குடும்பமாக அப்போ நம்ம அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாம் தேவனை நாம் வந்து மகிமைப்படுத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. இப்பொழுதும் பாருங்க, அடுத்தது அப்போ அந்த நாளில் ஆசாரியன் தேவைப்பட்டது. பாருங்க, ஆசாரியன் தேவைப்படப்பட்டது. அப்போ வந்து பலி கொடுக்கும்போது ஆசாரியன் மூலமாக கர்த்தருக்கு பலிகளை கொடுத்தாங்க. நேரடியாக போக முடியாது. ஆனால் நமக்காக பலியை ஏற்றுக்கொள்ள, நம் துதியை ஏற்றுக்கொள்ள அவருடைய இரத்தத்தால், அவருடைய குமாருடைய இரத்தத்தால் அவர் கழுவி நம்ம சுத்திகரிக்கப்பட்டோம். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய இருதயம், நம்முடைய ஆத்துமா அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுகாரத்தை நாம் பெற்றுக்கொண்டோமா? அதனால் தான் பாருங்க, என்ன தேவை என்றாலும் மனுஷர்களுக்கு சொல்வதற்கு முன்பாக நாம் தேவனிடத்தில் சொல்லி விடுகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஜனங்கள் என்ன செய்கிறாங்க? ரட்சிப்புல மகிழ்ந்து களி கூறுகிறாங்க. ஆமென். பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு முதல் நாள் மாத்திரம் அல்லங்க, தினந்தோறும் அவர்கள் ரட்சிப்புல மகிழ்ந்து களி கூறுகிறார்களாம். ஆமென். அப்படி வேதத்துல தினந்தோறும் ரட்சிப்புல மகிழ்ந்து களி கூறுகிற ஒரு பரிசுத்தவானை நாம் பார்க்க போகிறோம். சங்கீதம் 40வது அதிகாரத்தை 2-3 வசனத்தை சகோதரி வாசிக்க கேட்போம். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் சொன்ன மாத்திரத்துல வாக்குத்தத்தத்தை சொன்னவர் அப்படியே அவர் பாருங்க, ஒரு மனுஷனை மீட்டு கொண்டது நிமித்தம் அவருடைய ஆத்துமா எப்படி இருக்குது பாருங்க. பயங்கரமான குழி, படுகுழி. இந்த உலகம் எல்லாமே பாதாளம். ஆமென். இந்த உலகத்துல வந்து எல்லாமே பாதாளம், படுகுழி, பாவம் நிறைந்தது, அருவருக்கத்தக்கதா இருக்கிறது. அப்ப தன்னோட ஆத்துமா எங்க போனாலும், நம்ம மனுஷர்கள் நம்ம எங்க போனாலும் சரி கீழே விழுந்து போகிற சூழ்நிலை வரும். நான் நிற்கிறேன் என்று சொல்லி பவுல் சொல்றாரு, யாரும் சொல்ல முடியாது. கர்த்தருடைய கிருபையைத்தான் நாம் நிலை நிற்கிறோம். ஆமென். கரம் தட்டி நாம் தேவனுக்கு நன்றி சொல்வோம். அப்படி முதல் நாள்ல நாம் ரட்சிக்கப்பட்ட நம்ம தேவன் பாருங்க எதிலிருந்து தூக்கி எடுத்தார்? பாவம், சாபம், இருள், அடுத்ததாக வியாதி, அடுத்தது குழப்பம், கர்த்தர் மேல் இருக்கிற சந்தேகம், அடுத்தது பயம், பலனில்லாத நேரம். ஆமென். ஆனால் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால், அவருடைய இரத்தத்தினால் நாம் மீட்டு கொண்டபடியால் கர்த்தர் பாருங்க பிரகாசமும் மனக்கண்களை நமக்கு திறந்தாராம், வெளிச்சத்தை நமக்கு தந்தாராம். தேவன் ஒருவர் எனக்கு இருக்கிறார், அவரை நாம் துதிக்கிறபடியால் நான் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற, நான் துதிக்கிற, தேவனுடைய நாமத்தை உயர்த்துற, அதனால என் குடும்பம் சந்தோஷமாயிருக்கிறது, என் பிள்ளைகள் சந்தோஷமாயிருக்கிறார்கள், நான் ஒவ்வொரு நாளும் மன மகிழ்ச்சியா இருக்கிறேன். எனக்கு முன்பாக இருக்கிற காரியங்கள் எனக்கு என்ன செய்யும்? என்னை பார்த்து சொல்லுவாங்க, இது என்ன இருக்குது, அது என்ன இருக்குது, இவங்க என்னை கவனிக்கல, அவங்க என்னை கவனிக்கல, இவங்க என்னை பார்க்க வரல, இவங்க என்னை வந்து விசாரிக்கல, சந்திக்கல என்ற எண்ணம் நமக்கு வராது. பிள்ளைகளோட ஆத்துமா கர்த்தர் பக்கமாய் திரும்புவது யார் என்றால், உண்மையாய் ரட்சிக்கப்பட்ட, மறுரூபமாக்கப்பட்ட, அவருடைய சாயல்ல இருக்கப்பட்ட நம்ம தேவன் மத்தியில எங்க எப்படி வேணாலும், ஒவ்வொரு நாளும், எந்த சூழ்நிலையிலும், எந்த நேரத்திலும் தேவனை மகிமைப்படுத்துவார்களாம். ஆமென். அதனால தான் கடந்த நாட்கள்ல நம்முடைய மேய்ப்பர் சொல்லியிருந்தார் பாருங்க, என்ன சொன்னார் பாருங்க, பரிசுத்த ஆவியோட அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட நாம் என்ன செய்தோம்? நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்பட்டு கர்த்தருடைய சமூகத்துல அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அப்ப வேதத்துல என்ன செய்வாங்க? அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்கள் மகத்துவத்தை சொல்லி துதிப்பார்கள், அவருடைய நாமத்தை சொல்லி துதிப்பார்கள். அவருடைய நாமத்துல என்னென்ன நாமம் இருக்கிறது பார்த்தீங்களா? நமக்கு தெரியும் தானுங்களே. அப்ப அவருடைய வேதத்துல கிருபையை சொல்லி துதிப்பார்கள், நீதியை சொல்லி துதிப்பார்கள், நியாயத்தை சொல்லி துதிப்பார்களாம், அவருடைய உண்மைத்தனத்தை சொல்லி துதிப்பார்கள். அவர் நம் மேல் வைத்திருக்கிற மனதுருக்கம், இரக்கத்தை வைத்து அவங்க துதிப்பாங்க. ஆமென். ஹல்லேலூயா. கரம் தட்டி நாம் தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். அப்படி பாருங்க, ஒரு சில பேர் வந்து நமக்கு ஒரு பரிதாபமா இருக்கும். ஒரு சில பேர் வந்து தேவனை தினந்தோறும் தேவனோட நாமத்தை மகிமைப்படுத்த முடியாம இருக்கிறதுனால, தேவன் எனக்கு நன்மை செய்யல, தேவன் என்னை விசாரிக்கல அப்படின்ட்டு தேவன் மேல கோபமா இருக்கிறாங்களாம். அதனால அவங்களோட ரட்சிப்பு பாருங்க பின்வாங்கி போகிற சூழ்நிலை வருது. பார்த்தீங்களா? பின்வாங்கி போகிற சூழ்நிலை. அப்ப தேவன் செய்த நன்மைகளை அவங்க மறந்து போறாங்க. அதனால தான் நம்ம என்ன பண்றோம்? தினந்தோறும் அவருக்கு நன்றி பலிகளை கொடுப்பது,
ஆராதனை பலிகளை கொடுப்பது, துதி பலிகளை கொடுப்பது, தேவனுடைய நாமத்தை உயர்த்துவது. வேதத்தில் எந்தெந்த இடத்துல எல்லாம் எனக்கு வாக்கு தத்தங்களை தந்திருக்கிறார், ஒவ்வொரு வருஷமும் நிறைவேற்றி இருக்கிறாரு, அதை நினைத்து நான் நன்றி நன்றி என்று சொல்லுவேன். அதை நினைத்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவேன். என்னை பார்க்கிறவர்கள் தாவீது சொல்வது போல தேவனுடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் என்று சொல்லி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்களாம். ஆமே, ஹல்லேலூயா. கரம் தட்டி நாம் தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். அதனால் தான் பாருங்க, பரலோகத்தில் இருக்கிற பரமபிதா அவருடைய நாமத்தை நாம் தொழுது கொள்ளும் போது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவோட முகத்தை பார்க்கிறாராம். இதை நம்ம ஒவ்வொரு நாளும் கடந்த நாட்களில் நம்ம மேய்ப்பர் சொல்லியிருந்தார் பாருங்க. அப்போ என்னுடைய மகள், என்னுடைய மகன், என்னுடைய குமாரர்கள், என்னுடைய குமாரத்திகள், இவர்கள் இடத்துல எந்தவித பாவமும் இல்லை. நம்ம எப்படிப்பட்ட பாவங்கள் செய்திருக்கிறோம், நம்மளாம் மனுஷர்கள் தான், சிறு 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 பலவீனங்கள் நமக்கு வரும். ஆனாலும் அவருடைய இரத்தத்தால் கழுவி சுத்திகரித்து அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவகாரத்தை நாம் பெற்றுக்கொண்டபடியால், அவர் சமூகத்தில் நிற்கிறபடியால் நம்மை அணைத்து கொள்ளுகிறாராம். ஆமே, அரவணைத்து கொள்ளுகிறாராம். ஏன்னா மனுஷர்கள் குற்றத்தை தான் பார்த்து கொண்டு நம்ம மேலே கோபமாக இருப்பாங்க. ஆனால் தேவன் அப்படி பார்க்க மாட்டார். ஆமே, ஹல்லேலூயா. அடுத்ததாக தாழ்மையில் இருக்கிறவர்கள் தேவனை துதிப்பார்கள். அப்படி துதித்தவர்கள் என்ன செய்வார்களாம், அவர்கள் கிருபையை பெற்றுக்கொள்வார்களாம். ஆமே, கிருபை எனக்கு போதும், தேவனுடைய கிருபை எனக்கு போதும் என்று சொல்லி அவர்கள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்களாம். சங்கீதம் 136:23 நாம் எடுத்து வாசிக்க கேட்போம். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. இப்போ ஆராதனை நேரத்தில் கூட பாருங்க, நம்முடைய சகோதரர், நம்முடைய ஊழியக்காரர் தாவீதை கர்த்தர் நினைத்து பார்த்தா தாவீது துதிக்கிற ஜாதி என்று சொல்லி தாவீதை ஆசிர்வதித்தார் என்று சொல்லி. ஆமே, ஏனென்றால் கர்த்தருடைய நன்மைகளை அவர் நினைத்து பார்த்தாராம். ஆமே, இப்பொழுதும் பாருங்க சங்கீதம் 136 நாமும் அப்படித்தான், தாவீது என்னுடைய தாழ்வில் இருந்தவரை நான் துதிக்கிறேன். எப்போ இருந்த தாழ்வில் தாவீது இருந்தார்? ஆடு மேய்த்திருந்த நாட்களில் தன்னுடைய பெற்றோரால் கைவிடப்பட்ட சூழ்நிலை. பார்த்தீங்களா, எனக்கு படிப்பறிவு இல்லை, ஞானம் இல்லை, எனக்கு திறமை இல்லை என்று சொல்லி அவர் கவலைப்படாமல் ஆடு மேய்த்திருந்த நாட்களிலே தேவனுடைய பாடி துதித்தார்களாம். அதனால தான் பாருங்க, எரோமியாவில் ஆடல் பாடல் சத்தத்தோடும் ஸ்தோத்திர பலிகளோடும் என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய சமூகத்துக்கு என்னை துதிப்பார்கள். இவர் பாருங்க, அநேக இடத்துல தேவனுடைய நாமத்தை மன மகிழ்ச்சினால் ஆடல் பாடல் சத்தத்தோடும் ஸ்தோத்திர பலிகளோடும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினாராம். அடுத்தது வனாந்தர வாழ்க்கையில் அநேக எதிரிகள் என்னை துரத்தி வந்தார்கள், ஆனாலும் கர்த்தாவே நான் உயிரோடு இருக்கிறேன். ஆமே, கரம் தட்டி நாம் தேவனுக்கு நன்றி சொல்வோம். என்ன என்றால் கிருபை கிருபை என்று சொல்லுவோம். என்றுனா ஒரு மனுஷனை மனுஷன் மதியாமல் இருக்கிற சூழ்நிலையில், ஒன்றுமே அறியாமல் இருக்கிற சூழ்நிலை, தகுதியே இல்லை என்று சூழ்நிலை, திறமையே இல்லை என்று சூழ்நிலை, பிரயோஜனமே எனக்கு இல்லை என்று சூழ்நிலை, எல்லாம் என்னை சுற்றி இருக்கிறவங்க மறந்தாங்க என்ற சூழ்நிலையில தேவன் நினைத்து பார்த்து அவர் எப்படி உயர்த்துவார் என்று நமக்கு தெரியாதாம். ஆமே, அவங்க மேலே உயர்ந்திருப்பாங்க அவங்க. ஆமே, ஆனால் இந்த உலகத்து ஜனங்கள் எல்லாம் பார்க்கும்போது அநேக திறமைகளை வெளிப்படுத்துவாங்க, அநேகமான காரியங்கள், அநேகமான அவங்களோட சொந்த பலனை வெளிப்படுத்துவாங்க. ஆனால் தாவீது சொல்கிறார் பார்த்தீங்களா, அவர் வனாந்தர பாதையில் என்னை தேவன் நினைத்து பார்த்து பிரசனத்தை எனக்கு கொடுத்து என்னை பாதுகாத்தார். ஆமே, ஹல்லேலூயா. அடுத்ததாக அவர் ஆலயத்தின் மத்தியில் தேவனை துதித்தாராம். ஆமே, அப்போ அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 5:7-8 நானோ உமது மிகுந்த கிருபையினால் உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சன்னதிக்கு நேராக பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். கர்த்தாவே, என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவ்வாய்ப்படுத்தும். ஹல்லேலூயா. அப்போ ஆலயத்தில் தேவனுடைய நாமத்தை துதிப்பதற்கு எத்தனையோ தடைகள் வருகிறது, நமக்கு தெரியும். பார்த்தீங்களா, எத்தனையோ தடைகள் வரும் ஆவியில், ஆத்துமாவில், சரீரத்தில். ஆனால் இவர் ஆவி, ஆத்துமா, சரீரம் எப்படிப்பட்டது என்று அவருடைய தேவனுடைய சந்தோஷத்தில் தாழ்மையில் துதிக்கும் போது ஆவி தேவனோடு உற்சாகம் அடைகிறதாம், ஆத்துமா நல்ல மகிழ்ந்து களி கூறுகிறதாம், சரீரம் நல்ல புஷ்டியும் செழியுமாய் இருக்கிறதாம். ஆமேன். கரம் தட்டி நாம் தேவனுக்கு நன்றி சொல்வோம். முதல்ல தேவனை அவர் எப்படி செய்கிறாராம், அசட்டை பண்ணாதபடி. ஹல்லேலூயா. இதுதான் முக்கியம். ஒரு ஆத்துமாவில் தேவன் வாசம் செய்யும் பொழுது, அவரை அழைக்கும் பொழுது நாம் உண்மை உள்ளத்தோடு அழைக்க வேண்டும், அசட்டை பண்ணாதபடி தேவனை மகிமைப்படுத்த வேண்டுமா. அடுத்ததாக அவருக்கு கொடுக்கிற நேரம் எவ்வளவு உண்மையான நேரம், உன்னதமுள்ள நேரம்,
பலனுள்ள நேரம் என்று சொல்லி தன்னை ஒப்பு கொடுக்கிறது. அடுத்ததாக என்று தான் ஒன்றும் இல்லை என்று சொல்லி பெருமை கொள்ளாதபடி தேவனே எல்லாமே என்று சொல்லி, தேவனுடைய சவுமே எல்லாமே என்று சொல்லி, அவரே எல்லா பெருமைக்கும் உரியவர், அவரே எல்லா கனத்துக்கும் உரியவர், அவரே எல்லா மகிமைக்கும் உரியவர், அவரே பரலோகத்திலே என்னை நோக்கி பார்க்கிறார், வாசம் செய்கிறார் என்று சொல்லி பயபக்தியுடன் பணிந்து கொள்வது. நம்ம மற்றவங்களுக்காக நம்ம சபைக்கு வரோம், நான் ரட்சிக்கப்பட்டேன் வேற வழி இல்லை என்று சொல்லி சபைக்கு வருவதற்கு நியாயம் அல்ல. ஆமேன். அதனால் தான் பாருங்க, அவருடைய வழிகள் எல்லாம் பாருங்க, கரடு முரடான பாதைகள், பள்ளத்தாக்கு நிறைந்த பாதைகள், இருள் சூழ்ந்த பாதைகள் வந்தது. ஆனாலும் கர்த்தருடைய பலத்தினால் அவர் நிலைநிற்கப்பட்டார். ஆமேன். அதனால் தான் பாருங்க, கர்த்தராக இயேசு கிறிஸ்து அவர் கூட பாருங்க, ஏசாயால சொன்னபடி கண்ணியில அவர் வயிற்றில் பிறப்பார் என்று சொல்லி, ஆனால் பரலோகத்திலிருந்து அவர் கீழே இறங்கி வரும்பொழுது தன்னுடைய தாழ்மையை, தன்னுடைய அடிமைத்தனத்தை அவர் ஏற்றுக்கொண்டாராம். ஆமேன். அப்போ ஒரு கண்ணியின் வயிற்றில் அவர் பிறந்த பொழுதும் அவர் பெற்றோருடன் 30 வயது வரைக்கும் அவர் கீழ்ப்படிந்திருந்தார். பார்த்தீங்களா, பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார், மனுஷ தயவு பெற்று கொண்டிருந்தார். அநேக நேரத்தில் அவர் அவமதிக்கப்பட்டாலும் நான் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும், பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும், நான் போவதே நலம் என்று சொல்லி பரிசுத்த ஆவிட வல்லமையை, ஜீவனை நமக்கு தந்தாராம். ஆமேன். ஹல்லேலூயா. கரம் தட்டி நாம் தேவனுக்கு நன்றி சொல்வோம். அப்ப இரண்டாவது பகுதியில தாவீது தேவனிடத்தில் கேட்கிறார், கர்த்தாவே, நான் உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன், இந்த உலகத்தில் இருக்கிற சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுக்கு என்னை விலக்கி காத்து கொள்ளுங்க. இதுதான் உண்மையான ஜெபம். தேவனிடத்தில் நம்முடைய பலத்தினால் ஒன்றும் முடியாது. ஆமேன். நம்முடைய பலத்தினால் ஒன்றும் முடியாது. சங்கீதம் 101 3வது வசனத்தை, தீங்கான காரியத்தை என் கண் முன் வைக்க மாட்டேன், வழி விலகுகிறவர்கள் செய்கையை வெறுக்கிறேன், அது என்னை பற்றாது. ஆமேன். ஹல்லேலூயா. பாத்தீங்களா, அவர் விசுவாச அறிக்கை பண்ணுகிறார். ஏன்னா அந்த உலகத்துல பாருங்க, மாறுபாடான மனுஷன் இருக்கிறாங்க, அவதூறு பண்ணுகிற மனுஷர்கள் இருக்கிறாங்க, கபடு செய்கிற மனுஷர்கள் இருக்கிறாங்க, பொய்யான மனுஷர்கள் இருக்கிறாங்க, அடுத்தது துன்மார்க்க மனுஷன் இருக்கிறாங்க, பாவம் நிறைந்த மனுஷர்கள் இருக்கிறாங்க. அதிலிருந்து ஆண்டவரே, பரியாசக்காரர் மக்கள் மத்தியில் இருக்கிற ஜனங்கள் நான் வாழ்கிறேன்னு, தேவன் இவன் மத்தியில் இருக்கிறானா இல்லையா என்று என்னை கேட்கிறவர்கள் அநேக பேர் இருக்கிறார்கள். ஆனால் என் நாவை காத்து கொள்ளுங்க ஏசப்பா, என் நாவை காத்து கொள்ளுங்க, என் ஆத்துமாவை காத்து கொள்ளுங்க. நான் தவறான தீங்கான பாதையிலே போய்விடக்கூடாது. அதனால் தான் நான் உம்முடைய சமூகத்துல பயத்துடனும் நடுக்கத்துடனும் பணிந்து கொள்ளுகிறேன். ஆமேன். ஹல்லேலூயா. நாமளும் அப்படித்தான் பாருங்க, தினந்தோறும் தினந்தோறும் தேவனுடைய நாமத்தை துதிக்கிறோம் என்று சொல்லும் பொழுது, துதிக்கும் போது நாம் மறுரூபமாக்கப்படுகிறோமா? ஆமேன். அவரோட சாயல், கடந்த நாள்ல மேய்ப்பர் சொல்லியிருந்தார் பாருங்க, அவரோட சாயல் நம் மத்தியில இருக்கிறது. ஆமேன். அப்ப அதனால அவர் ஜீவன் இருக்கிறபடியால் ஒரே ஒரு பயம் என்னன்னா, மனுஷனுக்கு நம்ம பயப்படக்கூடாது, மனுஷனை கொல்லுகிறவர்களுக்கு நாம் பயப்படக்கூடாது, ஜீவனை கொடுக்கிற கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கே நாம் பயப்பட வேண்டுமா? ஆமேன். 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 அவர் நித்தியத்துக்கும் தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட நாம இந்த உலகத்தை சுற்றி இருக்கிற ஜனங்களை நம்ம பார்க்காதபடி, ஆண்டவரே, என்னை இரத்த கோட்டைக்குள் வைத்து காத்து கொள்ளுங்க, என் சிந்தனைகளை சுத்திகரித்து காத்து கொள்ளுங்க, என் ஆத்துமாவை சுத்திகரித்து காத்து கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, உம்முடைய வேத வசனத்தினாலே நான் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். அதனால் தான் பாருங்க, சாலமோன் கூட பாருங்க, ஆலயத்தை கட்டுவதற்கு தேவன் பாக்கியத்தை உண்டு பண்ணினாராம். ஆமேன். அவருடைய சந்ததிகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆமேன். ஹல்லேலூயா. அநேக இடங்கள்ல பாருங்க, தாவீது அதே போல ரட்சிக்கப்பட்ட அவரு, தேவனை ஏற்றுக்கொண்ட அவரு, தேவன் என்னை மீட்டு கொண்டார் என்று சொல்லி அவர் ஆலயத்துல என் கால்கள் நிற்கலாயிற்று. ஆமேன். நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரும்பொழுது நம்முடைய இருதயம் எப்படி மகிழ்ந்து களி கூற வேண்டும்? வாரம் முழுவதும் ஆண்டவரே, என்னை எல்லாவற்றிலும் பாதுகாத்து கொண்டீரே, நான் ஓய்வு நாளிலே கர்த்தரை நான் துதிக்கிறேன், என் கால்கள் என்னை பலப்படுத்தட்டும் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் அந்த நாளை ஒப்பு கொடுக்கும் பொழுது எந்த தேவையில்லாத காரியங்கள் எனக்கு வரக்கூடாது, தேவையில்லாத தடைகள் வரக்கூடாது, தேவையில்லாத வேலைகள் வரக்கூடாது, தேவையில்லாத மனுஷர்கள் என்னை சந்திக்க கூடாது என்று சொல்லி பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை, பரிசுத்தமாக்கப்பட்ட வாழ்க்கை, ஹல்லேலூயா, கர்த்தருக்கு முன்பாக தங்களை ஒப்பு கொடுக்கிறார்களாம். ஆமேன். அப்ப தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில பாருங்க, மூன்றாவதான காரியத்துல ஒரு தகப்பன் தன் மகனை சிட்சிப்பது போல. ஆமேன். ஹல்லேலூயா.
ஒரு தகப்பன் தன் மகனை சிட்சிப்பது போல அவர் என்ன பண்ணுறார், தேவனே என்னை ஒவ்வொரு நாளும் வந்து கற்றுத்தாருங்க என்று சொல்கிறார். நீதிமொழியில் கூட அந்த வசனம் இருக்குது, நீங்கள் நம்ம படிக்கலாம். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 12வது வசனத்தை யாராவது ஒருத்தங்க வாசிப்போம். தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிச்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறாரோ அவன் சிச்சிக்கிறார். ஹல்லேலூயா, ஆமேன். அதே நேரத்தில் பாருங்க புதிய ஏற்பாட்டில் மத்தேயு, மார்க்கு, லூக்காவில், யோவானில் பார்த்துருக்குறோம். கர்த்தராக இயேசு கிறிஸ்து வந்து தன்னுடைய சீடர்கள் மத்தியில் அநேக காரியங்களை சொல்லி கொடுக்குறார். அநேக காரியங்களை சொல்லி கொடுக்குறார். அதில் ஒவ்வொரு சீடர்கள் மத்தியிலும் ஒவ்வொரு பலவீனம் இருக்குது தான் பார்த்துருக்குறோம். பேதுரு மத்தியில், யோவான் மத்தியில், யாக்கோப் மத்தியில், அடுத்தது ஆனால் யூதாஸ் மத்தியில் பார்க்கும்போது கடைசியில் தன்னுடைய ஆத்துமாவை அவர் கேடுள்ளதாய் ஆக்கிவிட்டார். இது எவ்வளோ மன கஷ்டமாக இருக்குது. ஏன்னு சொன்னாக்கா, கற்றுக்கொள்ளாதபடி அவர் பின்னாடியே போனார். இயேசு கிறிஸ்து பின்னாடியே போனார், வரங்களை பெற்றுக்கொண்டார், அற்புதம் செஞ்சார், அதிசயம் செஞ்சார், அவர் கூட ஸ்தோத்திர பலிகளை ஏறிட்டார். ஆனால் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியத்தை கற்றுக்கொள்ளாமல் போய்விட்டார். ஆனால் பேதுரு தேவனுடைய ஞானத்தில், தேவனுடைய அன்பில் அவர் வளர்ந்தார். ஆனாலும் அவர் ஒரு சூழ்நிலை வரும்பொழுது தன் ஜீவனை பாதுகாப்பதற்காக தேவனை, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை மறுதளித்தாராம். பார்த்தீங்களா? ஆனாலும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து பேதுரு தன் திரும்பி வந்த நிலைமையை பார்த்து அவர் உடனே ஏற்றுக்கொண்டு என்ன செய்கிறார், அவர் என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொல்கிறார். பார்த்தீங்களா? அப்போ தேவன் மனுஷர் பார்க்கிற விதமாய் அவர் பார்க்க மாட்டார். ஆமேன். கரம் தட்டி நாம் தேவனுக்கு நன்றி சொல்வோம். மனுஷர் பார்க்கிற விதமாய் அவர் பார்க்க மாட்டார். குற்றப்படுத்தினாங்க, என்னை தவறாக பேசினாங்க என்று சொல்லி தேவன் பார்க்க மாட்டார். காணாமல் போன ஆட்டை அவர் தேடி கண்டுபிடிக்கிறவர். ஆமேன். அதனால்தான் நாமளும் ஜெபிக்க வேண்டும். நகரத்தின் மத்தியில், தேசங்கள் மத்தியில், நம்ம சுற்றி இருக்கிற இடங்கள் மத்தியில் அநேக பேர் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க, ரட்சிக்கப்பட்டும் இருக்கிறாங்க. ஆனால் ரட்சிக்கப்பட்டு அவங்க கற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலைகள் போய்விட்டது. மறுபடியும் அவங்க தன்னுடைய சூழ்நிலைக்கு போய்விட்டாங்க, பழைய வாழ்க்கைக்கு போய்விட்டாங்க. ஆனால் நம் ஆலயத்தில் தேவனை நாம் மகிமைப்படுத்துகிறோம். முதல்ல கர்த்தர் நமக்கு கொடுக்கிறது கீழ்ப்படிதல், தாழ்மை, கனிகள் என்று சொல்லி. அந்த கீழ்ப்படிதல், தாழ்மை, கனிகளில் கொடுக்கிற ஒவ்வொரு காரியத்திலும், ஊழியத்திலும் சரி, நாம் தேவனுக்கு நாம் கணக்கு கொடுக்க வேண்டுமாம். ஆமேன். ஆமாம், தேவனுக்கு என்ன பண்ணுறோம், ஆண்டவரே இந்த ஊழியத்தை சிறு 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 காரியங்கள் தான் இருக்கிறது ஆண்டவரே, ஆனால் உம்மிடத்தில் நான் கொடுக்கும்போது நான் விளையேற பெற்றவளாக இருக்கிறேன். ஆமேன். கரம் தட்டி நாம் தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தர் நான் கடுகளவு விதையாக இருந்தாலும், கடுகளவு விசுவாசத்தை நான் செய்தாலும், இல்லை பெரிய அளவு விசுவாசத்தை நான் செய்தாலும், என் தேவனுடைய கண்கள் என் மீது நோக்கமாக இருக்கிறது. மனுஷர்கள் மறந்து போவாங்க. கர்த்தர் விதைத்த விதை, கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்கள், கர்த்தர் கொடுத்த ஊழியத்தின் மத்தியில் நான் அசட்டை பண்ணாதபடி ஒவ்வொரு காரியத்தையும் நான் நேர்த்தியாய் செய்து முடிக்கும்போது கர்த்தர் மன மகிழ்ச்சியாய், சந்தோஷமாய், சமாதானமாய் கரம் தட்டி நாம் தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். பாடுகிற பாடலில், துதிக்கிற துதியில், ஆமேன், நாம் ஜெபிக்கிற ஜெப காரியத்தில் தேவன் தூபம் போல அதை எழச் செய்கிறார். ஆமேன். அவர் சுகந்த வாசனையாய் நுகர்ந்து கொள்ளுகிறாராம். ஆமேன். ஹல்லேலூயா. அதனால்தான் கணவன் மத்தியில் கூட இதுதான் நம்மளுடைய உண்மையான வாழ்க்கை. பரலோகம் பரலோகம் என்று சொல்கிறோம். கணவன் மத்தியிலும் கணவன் சொல்லுகிற வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு நாம் மகிமை செலுத்த வேண்டும். மனைவியை அன்பு செய்ய வேண்டும். பிள்ளைகள் மத்தியில் அவர்களை கற்றுக் கொடுக்கிற விதத்தில் கற்றுக் கொடுக்க வேண்டுமாம். ஆமேன். தேவன் அதிலும் பிரியப்படுகிறார். தாழ்மையுள்ளவருக்கு கிருபை. ஏனென்றால் காலையில் இருந்து நாம் இரவு முழுதும் நாம் செய்கிற காரியங்கள் ஒன்றொன்றும் நம்மிடத்து சுயம் ஒன்றுமல்ல, நம் சுய பலன்கள் ஒன்றுமல்ல. அப்போ ஒவ்வொரு நாளும் என் கணவனுக்கு கொடுத்த காரியம், என் மனைவிக்கு கொடுத்த காரியம், என் பிள்ளைகளுக்கு கொடுத்த காரியம், போக்கிலும் வரப்பிலும் நல்ல பாதுகாப்பு தந்த தேவனே உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஒவ்வொரு நாளும் எத்தனையோ கேள்விகள் படுகிறோம் பயங்கரமான காரியங்களை கேள்விப்படுகிறோம். ஆனால் கர்த்தருடைய கரம் நம் மத்தியில் மேய்ப்பர் சற்று முன்பு சொன்னார் அந்த பெட்டைக்குள்ள வச்சு நம்மை பாதுகாக்கிறார். ஆனால் நமக்கு தெரியாது. ஆனால் கர்த்தருக்கு தெரியும். என்னுடைய மகள், என்னுடைய மகன் என்று சொல்லி அவர் பரலோகத்தில் நம்முடைய பெயரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறாராம். ஆமே. கரம் தட்டி நாம் தேவனுக்கு நன்றி சொல்வோம். இதைத்தான் நம்ம ஒரு சில நேரத்தில் நாம் தவறு செய்யும் பொழுதும் சரி, ஒரு சில சூழ்நிலைகள் தேவன் நமக்கு அனுமதிக்கும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும், பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். ஆமே.
பொறுமையோடு தாவீது காத்திருந்தாங்க, மரியாள் காத்திருந்தாங்க. ஹல்லேலூயா. ஆமாம், அநேக பரிசுத்தவான்கள் வேதத்துல அநேக பேர் காத்திருந்தாங்க. ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு அவ்வளவு நாட்கள் காத்திருந்தாங்க. ஒரு பேழையை உள்ள இந்த மழையை நிறுத்துவதற்காக நோவா அவ்வளவு நாள் காத்திருந்தார் தேவனுடைய சமூகத்துல. தாவீது அதே போல காத்திருந்தார். பார்த்தீங்களா? அப்ப நாமளும் அந்த சூழ்நிலைகள் மத்தியில கர்த்தருடைய வசனத்தின்படி, கர்த்தருடைய வேதத்தின்படி, அவருடைய கற்பனைகளை கட்டளைகளை கை கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டுமா? பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். ஆண்டவரே என்னோடு பேசுங்க ஆண்டவரே, நான் உம்மை மகிமைப்படுத்துகிறேன். ஆனால் அந்த நேரத்துல பேச முடியாது, சோறு வரும். ஆனால் உடனே என்ன செய்யணும் தெரியுமா? நம்ம துதிக்க வேண்டும், தேவனுடைய நாமத்தை துதிக்க வேண்டும், பாட வேண்டும். நல்ல வசனங்களை கேட்டுக்கொண்டு அந்த வசனங்களில் தேவன் நமக்கு என்ன சொல்லுகிறார், வார்த்தையில் தேவன் நமக்கு என்ன சொல்லுகிறார், என்னோடு கூட அவர் என்ன பேசுகிறார், தகப்பனை போல, நண்பனை போல, உற்றார் உறவினரை போல, சகோதரரை போல, ஆசாரியரை போல, ஆசிரியரை போல, ஹல்லேலூயா, உன்னத தேவனை போல, அதிகாரியை போல, எஜமானை போல கர்த்தர் நம்மிடத்தில் பேசுகிறார். வேலை ஸ்தலத்திலும் சரி, அதிகாரியின் மத்தியில நாம் உண்மைத்தனத்தோடு இருக்கிறோம். எபேசியர்ல சொல்லியிருக்கிறார் பாருங்க, வேலை ஸ்தலத்திலும் தேவனுக்கு நாம் உண்மைத்தனமாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இதுதான் தேவனுக்கு நாம் தாழ்மையோடு கர்த்தருக்கு நாம் கொடுக்கிற காரியம். ஹல்லேலூயா. லூக்கா 1 அதிகாரம் 47 வசனத்தை ஒருவர் எடுத்து நாம் வாசிக்க கேட்போம். அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். ஆமேன். ஹல்லேலூயா. முதல்ல இவங்க மரியாள் என்பவங்க அந்த யார் என்று சொல்லும் பொழுது அவங்க ஆலயத்தில் வளர்ந்தவர்கள், தாழ்மை உள்ளவர்கள், எளிமை உள்ளவர்கள், எளிமையும் சிறுமையாம் இருந்தவர்கள். அவர்கள் இருந்த அந்த ஊர் பெத்லகேம். ஆமேன். நேசரத் என்ற ஊரில் பெத்லகேமில் யூதேயாவில் இஸ்ரவேல் மக்கள் ஜனங்கள் மத்தியில் அவங்க வாழ்ந்தாங்க. ஆனால் இவங்களுக்கு ஒரு பாக்கியம் தேவன் கொடுக்கிறார். ஆமேன். ஏனென்றால் தன்னை தாழ்த்துகிறவர்களை கர்த்தர் உயர்த்துகிறாராம். தாழ்மைப்படுங்கள், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். ஹல்லேலூயா. அப்போ நான் வாசிக்கிறேன் 38 வசனத்தை. அப்போ தேவதூதர் மரியாள் கிட்ட பேசும்பொழுது அதற்கு மரியாள் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்களா? இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றார். அப்பொழுது தேவதூதன் அவனிடத்திலிருந்து போய்விட்டான். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த வசனத்தை எதற்கு அவங்க சொல்கிறாங்கன்னு சொன்னாக்கா, இதை சொன்ன மாத்திரத்தில் நான் ஆண்டவரோட தாய் தானே, என்னை எல்லாரும் பார்க்கணும், நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவளாக இருக்கிறேன் பரிசுத்த ஆவினாரில், அப்போ எல்லாரும் என்னை பார்க்கணும் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு இல்லை. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு தாழ்மை என்ன வந்தது தெரியுமா? அவர்களுக்கு இருந்த தேவ பிள்ளைகளாக இருந்த சகோதரி எலிசபெத்து, சகேரியனுடைய மனைவி எலிசபெத்தை அவங்க பார்ப்பதற்கு போகிறாங்க. எப்படி என்று சொன்னால், நம்ம ஈஸியாக சாதாரணமாக நினச்சிருவோம், பக்கத்தில் இருக்கிற எவரிக்கு போகிற மாதிரி ஒரு ட்ரெயினில் போயிட்டு ஒரு பஸ்ஸில் டக்குன்னு போயிடலாம், இல்லை டாக்ஸி பிடிச்சிட்டு போயிடலான்னு நினைப்போம். அந்த நாளில் அவங்க ஏழ்மைப்பட்டவங்க கழுதையில் போனாங்களாம். ஆமேன். எத்தனை மணி நேரம் தூரம், எவ்வளவு நாள் இருந்துச்சு, அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் தாழ்மையாக அவங்க அந்த சகோதரியை எலிசபெத்தை அவங்க வயிற்றில் இருக்கிற குழந்தையை பார்ப்பதற்காக அவங்க போகிறாங்க. போய்கொண்டிருக்கிற நேரத்தில் பாருங்கள், சகரியா வீட்டுக்கு அவங்க போகிறாங்க. போனவுடனே எலிசபெத்து வாழ்த்தினார்களாம். ஆமேன். இந்த சம்பவத்தை நான் யோசிக்கும் பொழுது, ஏன் என்று சொன்னால் மரியாள் என்பவர்கள் அவங்களும் நான் சொன்னபடி எளிமையும் தாழ்மையும் சிறுமையுமாய் இருக்கிறவர்கள். அந்த இடத்துல கிராமத்தில் இருந்தவங்க அவங்க பெத்லகேமில். ஆனால் அங்கு இஸ்ரவேலில் அநேக பேர் கர்த்தர் என்னிடத்தில் பிறக்க வேண்டும், கர்த்தர் என்னோடு கூட என்னோட வயிற்றில் பிறக்க வேண்டும் என்று, அவர் ராஜாவாய் பிறப்பார் என்று அநேக பேர் என்ன செய்தார்களா, காத்து கொண்டு இருந்தாங்களாம். உபவாசம் பண்ணி ஜெபிச்சிருந்தாங்க, காத்து கொண்டு இருந்தாங்க. ஆனால் மரியாள் வயிற்றில் இவங்க பிறந்ததை ஏற்றுக்கொண்டார்களாம். ஆமேன். இவங்க சிறுமைப்பட்டவங்க, இவங்க பெத்லகேமில் இருக்கிறாங்க அப்போ அப்படின்னு சொல்லிட்டு தாழ்மையாக இருக்குது, அதாவது இவங்க ஏழ்மையாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்காம உடனே அவங்க 43 வசனத்தில், என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதினால் கிடைத்தது, பாக்கியம் கிடைத்தது. உடனே பாருங்க, அவங்க சொன்ன பத்தில் வயிற்றில் இருந்த குழந்தை கர்த்தராக இயேசு கிறிஸ்து துள்ளிற்று. ஆமேன். கரம் தட்டி நாம் தேவனுக்கு நன்றி சொல்வோம். அதன் தொடக்கத்தில் தான் 48 வசனத்தில் கர்த்தர் ஹல்லேலூயா, கர்த்தர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். ஹல்லேலூயா.
நம்மளையும் தான் பாருங்க தேவன் தாவீது சொல்வது போல, என்னை உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தார், நான் புது பாட்டை பாடும்படி கர்த்தர் எனக்கு பாக்கியம் தந்தார். நமக்கும் அப்படித்தான் செய்திருக்கிறார். நான் ரட்சிக்கப்பட்டேனே, அவருடைய சாயலை நான் பெற்றுக்கொண்டேனே, நான் மறுரூபமாக்கப்பட்டேனே, கர்த்தரை நான் ஏற்றுக்கொண்டேனே. மனுஷன் எனக்கு எந்த புகழ்ச்சி பலிகளும் எந்தவித பெருமைகளும் எனக்கு கொடுக்க வேண்டாம். ஆமென். கர்த்தர் தான் எனக்கு கொடுத்தார் என்று சொல்லி தேவனுடைய நாமத்தை அவர்கள் மகிமைப்படுத்தினார்களாம். ஆமென். அவ்வளவு சிரமம் எடுத்து அவங்க எலிசபெத்தை போய் அவங்க சந்திச்சாங்க பாருங்க. ஆமென். இதிலிருந்து நமக்கு தேவன் கற்றுக் கொடுக்கிற காரியம், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஒருவரை ஒருவர் வாழ்த்துதல் சொல்ல வேண்டும், ஒருவர் ஒருவருக்காக நாம் ஜெபிக்க வேண்டும், ஒருவர் ஒருவரை கனப்படுத்த வேண்டும், ஒருவருடைய பலவீனத்தை ஒருவர் தாங்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப இதுதான் தேவன் நம்மத்தில் விரும்புகிறார். நாமும் தேவனுடைய நாமத்தை நாம் துதிக்கிறதுனால் தேவனுடைய நன்மை நமக்கு உண்டாக்கப்படுகிறது. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். நாள் முழுவதும் நான் துதிக்கிறேன், நாள் முழுவதும் நான் அந்நிய பாஷை பேசுகிறேன், நாள் முழுவதும் நான் வேதத்தை வாசிக்கிறேன் என்று சொல்கிறதுனால அல்ல. கர்த்தருக்கு பிரியமான ஏற்ற நேரத்தில் ஏற்ற வேலையில் அவர் அனுமதிக்கிற ஒவ்வொரு சூழ்நிலைகள் மத்தியிலும் கர்த்தருக்கு நாம் என்ன பண்ண வேண்டுமா? தாழ்மைப்பட வேண்டும். ஆமென். தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறாராம். அல்லேலூயா. கரம் தட்டி நாம் தேவனுக்கு நன்றி சொல்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்ததாக பாருங்க, நாம் மகத்துவம் உள்ள தேவனை நாம் துதிக்க போகிறோம், பார்க்க போகிறோம். ஆமென். வேதத்தில் பாருங்க, மகத்துவம் உள்ள தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி பரிசுத்தவான்கள் அவரை துதித்தார்களாம். ஆமென். மகத்துவம் உள்ள தேவன். அப்போ பாருங்கன்னா, அவர் யார் என்று சொல்லும் பொழுது அவர் எங்கும் வியாபித்திருக்கிறவர். ஆமென், ஆமென். பரலோகத்திலும் வாசம் செய்கிறார், பூலோகத்திலும் அவர் வாசம் செய்கிறார். அடுத்து மாத்திரமல்ல, அவர் சர்வலோக ஞானி, நமக்கு யோசனைகளுக்கு அப்பாற்பட்ட, நமக்கு அறியாததும் எட்டாததுமான காரியங்களுக்கு அப்பாற்பட்ட காரியங்களை அவர் செய்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்போ நம்முடைய தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆமென். சர்வ வல்லமை உள்ள தேவன். தேவன் பாருங்க, அநேக உயிரினங்களை அவர் படைத்தாராம். ஆமென். அநேக சிருஷ்டிகளை படைத்தார், அநேகமான ஜீவராசிகளை படைத்தார். ஆனால் மனுஷனை அவர் படைக்கும் பொழுது பாருங்க, தம்முடைய சாயலாய் அவர் படைத்தாராம். இது எவ்வளவு பெரிய மகத்துவமான காரியம். அல்லேலூயா. கரம் தட்டி நாம் தேவனுக்கு நன்றி சொல்வோம். தம்முடைய சாயலாய் அவர் படைத்தார். மனுஷனுடைய ஜீவன் இல்லாமல் அவருடைய ஜீவனை மனுஷனுக்கு அவர் கொடுத்தாராம். அந்த ஜீவன் இருக்கிறதுனால தான் இன்றைக்கு நாம் உயிர் வாழ்கிறோம். வெளி ஜனங்க மத்தியில் அந்த பற்றிய யோசனை இருக்காது. ஏசு 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 என்று எப்பப்பார் சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. அப்போ நேரத்தை வீணடிக்கிறாங்க, அவங்க காலங்கள் நேரங்கள்லாம் வீணாக போகுது அப்படி என்று சொல்லி கொண்டு இருப்பாங்க. பார்த்தீங்களா? சங்கீதம் 147 4வது வசனம். அவர் நட்சத்திரங்களின் இலக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார். ஆமென். அல்லேலூயா. வானங்களை பூமியை படைத்த தேவன் நட்சத்திரங்களை அவர் உண்டாக்கினார், சந்திரனை உண்டாக்கினார், சூரியனை உண்டாக்கினார், தண்ணீரை உண்டாக்கினார், அல்லது அடுத்ததாக காற்றை உண்டாக்கின அவர் ஒவ்வொன்றையும் இயங்க செய்வது அவருடைய கிருபை. ஆமென். அவருடைய கரங்கத்தினால் உருவாக்குகிறார், அவருடைய கிரியையினால் உருவாக்குகிறார், அவருடைய ஞானத்தினால் உருவாக்குகிறார், அவருடைய வல்லமையினால் உருவாக்குகிறாராம். ஆமென். அல்லேலூயா. அதைத்தான் பாருங்க, எலியா பலவீனமான மனுஷன்தான் அவர். ஆமென். பலவீனமான மனுஷன்தான். ஆனாலும் எலியா மத்தியில் பாருங்க, அவர் அந்த பாகால்களின் பலிப்பிடங்களை உடைப்பதற்காக அவர் என்ன செய்கிறார்? அவர் ஜெபம் பண்ணும்பொழுது அவர் ஜெபத்தை கேட்டு மழையை உண்டு பண்ணினாராம். கரம் தட்டி நாம் தேவனுக்கு நன்றி சொல்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. உலகம் தோன்றும் முன்னே உருவான தேவன் அவர். முதல்ல அவர் ஆதாம் ஏவாளை படைத்த அவர் பாருங்க, வலு சர்ப்பத்தின் ஆவியை, அந்த பிசாசின் தந்திரங்களை அவர் தேவன் என்ன பண்ணாராம்? கண்டுபிடித்தார் பாருங்க. இது ஆதாம் ஏவாளுக்கு மனுஷனுக்கு தெரியவில்லை. ஆமென். ஆனால் அந்த வலு சர்ப்பத்தின் ஆவி, பிசாசின் ஆவி, தந்திரத்தின் ஆவியை அவர் சொல்றாரு, மனுஷன் தான் பாருங்க குதிக்காலில் நசுக்கி போடுவான். ஆமென். குதிக்காலில் நசுக்கி போடுவான் என்று சொல்லி ஆதியாகமத்தில் நம்ம பார்க்க போகிறோம் பாருங்க. அதையும் தேவன் ஒரு வல்லமை உள்ளவராய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவர் என்ன செய்கிறாராம் பாருங்களேன். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். ஆமென். அல்லேலூயா. பார்த்தீங்களா? அப்ப சொன்ன மாதிரி ஸ்திரீயின் வயிற்றில, கன்னியின் வயிற்றில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுகிறாராம்? பிறக்க வைத்து சாத்தானின் தலையை கல்வாரி சிலுவையில் அவர் நசுக்கி போட்டாராம். ஆமென். கரம் தட்டி நாம் தேவனுக்கு நன்றி சொல்வோம்.
அந்த தேவனுடைய வல்லமை பாருங்க, தேவனுடைய வல்லமை. அடுத்ததாக என்ன சொல்றார் அவரு? மகத்துவம் உள்ள தேவன். அடுத்தது அவர் அற்புதங்கள் அதிசயங்களின் தேவன். ஆமென். அப்ப தேவனுடைய மகத்துவத்தை, தேவனை துதிக்கிறவர்கள் அவர்கள் அசைக்கப்படாமல் சீயோன் பர்வதத்துல அவர்கள் அற்புதங்கள் அடையாளங்களா இருப்பார்களாம். ஆமென். எப்படி அற்புதங்கள் அடையாளங்களா இருப்பாங்க? ஒரு அற்புதத்தை கண்டவுடனே, ஒரு அதிசயத்தை கண்டவுடனே அவர்களுக்கு என்ன ஆயிடுமா? அதிலே அவங்க முடித்து போக மாட்டாங்க. அப்ப ஒரு அற்புதம் நடந்தாலும் சரி, அற்புதம் நடக்காவிட்டாலும் சரி, ஒரு உதவி வந்தாலும் சரி, உதவி வராவிட்டாலும் சரி, அந்த சூழ்நிலைகள் மத்தியில அவருடைய விசுவாசம் எப்படி இருக்கும் தெரியுமா? என்னுடைய காலங்கள் முடிந்து போனாலும் பரவாயில்லை. ஆமென். என்னுடைய ஆண்டுகள் முடிந்து போனாலும் பரவாயில்லை. என்னுடைய வயது முதிர் வயதானும் பரவாயில்லை. என் பிள்ளைகள் என்னை விட்டு போனாலும் பரவாயில்லை. என்னுடைய வாழ்க்கை சூழ்நிலை மாறினாலும் பரவாயில்லை. ஆனாலும் கர்த்தர் என்றென்றைக்கும் அவர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார், உயிராய் இருக்கிறார், நித்திய வல்லமை உடையவராய் இருக்கிறார். அதனால் தான் பாருங்க, நம்ம யோவான்ல ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 11வது அதிகாரம் 26வது வசனத்தை ஒரு எடுத்து வாசிக்க கேட்போம். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் அறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா? ஆமென். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவரே உயிர்த்தெழுதலும் அவரே ஜீவனுமாய் அவரே வல்லமையாய் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. வல்லமை உடையவராய் இருக்கிறார். அதனால நாம் தேவனுடைய நாமத்தை நாம் ஒவ்வொரு நாளும் மகிமைப்படுத்த வேண்டுமா? என்ன என்று சொன்னால், அடுத்ததாக பார்க்க போறோம் கலிலேயா கடற்கரையில் மத்தேயு 4வது அதிகாரத்தை 18, 19 எடுத்து நம்ம வாசிக்க கேட்போம். இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த 2 சகோதரராகிய பேதுரு எண்ணப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருந்த பொழுது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த சம்பவத்தை நாம் பார்க்க போகிறோம். கர்த்தராக இயேசு கிறிஸ்து அவர் அந்த நாட்களில் மனுஷனாய் வாழ்ந்த பொழுது சீடர்கள் மத்தியில் அவர் சீடர்களை அழைக்க போகிறார். அப்போ பாருங்க, மகத்துவம் உள்ள தேவன் எப்படி என்று நாம் சொல்லும் பொழுது, பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த தேவன் மனுஷனாய் இந்த இடத்துல இறங்கி மாம்சத்தில் இறங்கி வந்த அவர் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற அவர் அந்த கலிலேயா கடற்கரையில் மீன் பிடித்து கொண்டிருந்த அந்த ஆந்திரேயையும் பேதுருவையும் அவர் சந்திக்கிறார். ஆமென். சந்திக்கும் பொழுது அவங்க வலைகளை வீசி கொண்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் அவர் சொல்றார் 19வது வசனத்தில், என் பின்னே வாருங்கள், உங்கள் மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன். ஆமென். அப்போ உடனே பாருங்க, இந்த சம்பவத்தை நான் யோசனை பண்ணி பார்த்தேன். இந்த நாளில் ஜனங்க அநேக கேள்விகள் கேட்குறாங்க, அநேகமான வார்த்தைகளை பேசுகிறாங்க, அநேக ஆராய்ச்சிகளை செய்கிறாங்க, அநேகமான காரியங்களை எல்லாம் ஞானத்தோட பலத்தோடு செய்கிறாங்க. ஆனால் அந்த நாட்களில் இவங்க கர்த்தர் ராஜாதி ராஜா வரப்போகிறார் என்பது இவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இவங்க மாம்சத்தில் இருக்கிறாரு, இவர் தச்சன் மகனாக இருக்கிறாரு, இவர் நம்மை போல மனுஷனாக இருக்கிறாரு என்று சொல்லாமல் அவர் கூப்பிட்ட உடனே அவங்க பின்னாடி வராங்க. பாருங்க, நம்மளா இருந்தால் என்ன செய்வோம்? ஏன் கூப்பிட்றீங்க? இல்லை ஒரு முறை 2 முறை கம்முன்னு நிற்போம். ஏன் கூப்பிட்றீங்க என்ன அப்படின்னு கேட்போம். இல்லை அடுத்தது என்ன செய்வோம்? எங்கே கூப்பிட்றீங்க என்ன அப்படின்னு கேட்போம். 3வது முறை என்ன கேட்போம்? உங்கள் பின்னாடி நாங்கள் வர்றதுனால எங்களுக்கு பின்னாடி ஏதாவது நன்மை கிடைக்குமா அப்படின்னு கேட்போம். 4வது, என் பெற்றோரை விட்டு நான் எப்படி வர்றது? இதையெல்லாம் நம்ம கேட்போமா கேட்க மாட்டோமா? கண்டிப்பாக கேட்போம். ஆனால் அவர்களுக்குள்ள எப்படி, ஏன்னு சொன்னால், கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வல்லமை புறப்பட்டதாம். கரம் தட்டி நாம் தேவனுக்கு நன்றி சொல்வோம். அந்த வல்லமை தான் அவருக்குள்ள பிதாவிடத்திலிருந்து மகத்துவமும் வல்லமையும் ஞானமும் பலனும் கனமும் வெளிப்பட்டது. உடனே கனப்படுத்துகிறாங்க பாரு அவரை. உடனே பின்னாடி வராங்க, கீழ்ப்படுகிறாங்க. உடனே அவர் பின்னாடி தேவனுடைய நாமத்தை, அவங்க ராஜ்யத்தை கட்டுறாங்க. அதனால் தான் பேதுரு பாருங்க, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி அநேக இடங்களில் அவர் பலகீனம் உள்ளவராக இருந்தார். அநேக இடங்களில் அவர் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கு அநேக கேள்விகள் கேட்பார். அநேக இடங்களில் அவர் சந்தேகங்களை கேட்பார். ஆனால் எனக்கு பிடித்தமான ஒரு விஷயம் பாருங்க, ஆடுகளை மேய்ப்பாயா என்று கேட்ட பிறகு மேய்க்கிறேன்னு சொன்னார். ஆனால் மரணத்தில் பாருங்க, அது ரொம்ப கடினமான கஷ்டம். மரணத்தில் தேவனை மகிமைப்படுத்தினாராம். ஹல்லேலூயா. சிலுவையில் தேவனை அரைஞ்சாங்க. அவர் சொன்னார், என்னை இப்படி அறைய வேணாம், என்னை வேற மாரி அறைங்கன்னு சொல்லி தன்னை தாழ்த்தி மரணத்தில், ஹல்லேலூயா, மரணத்தை என் தேவனுக்காக, என்னுடைய கர்த்தருக்காக, என் ஆண்டவருக்காக தன்னுடைய மரணத்தை ஒப்பு கொடுத்தாராம். சாவில் மகிமை அடைந்தார் தேவன். ஆமே.
இதுதான் தேவனோட வல்லமை. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ நம்ம சொல்ல போனாக்கா, ஏன் நான் சொல்கிறேன்னு சொன்னீங்கன்னாக்கா, நம்மளோட விசுவாசம் வந்து கடுகளவு இல்லை, கடுகளவு விசுவாசம் நம்ம சொல்கிறோம். ஆனால் எவ்வளவு நம்ம விசுவாசிக்கிறோமோ தேவனை, அவ்வளவு 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 தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். அவருடைய சமூகத்தில், அவருடைய சாயலில் அவருடைய ஜீவனை பெற்றுக்கொண்ட நாம், நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்க வேண்டுமா, கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு மாத்திரம் அல்லங்க, கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதங்களுக்கு மாத்திரம் அல்ல, அவரோட வசனத்துக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஹல்லேலூயா. அவரோட வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். என்னுடைய சூழ்நிலை இப்படியா இருக்கிறது, மனுஷர்கள் என்னை எப்படியே பார்க்குறாங்களே, என்னை கேள்வி கேட்குறாங்களே, என் சூழ்நிலைகள் எல்லாம் இப்படியா இருக்கிறது, சரியில்லாமல் இருக்கிறது, சூழ்நிலைகள் எல்லாம் இப்படி இருக்கிறது என்று நாம் சொல்லாமல், நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்க வேண்டுமா, என் தேவன் உலகம் தோன்றும் முன்னே உருவான தேவன், அவருடைய காலங்கள், நேரங்கள், ஆண்டுகள் மாத்திரம் அல்ல, அவர் எப்பொழுதுமே அவருடைய ஜீவன் எனக்குள் இருக்கிறபடியால் மனுஷன் மறந்தாலும் என்னை மறவாமல் என்னை பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய விசுவாசம், நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்குன்னா, சோறாமல் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டுமாம். ஆமென். சோறாமல் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டுமாம். அடுத்ததாக பாருங்க, மார்க்கில் நம்ம பார்க்க போகும்போது ரோம அதிகாரி பாருங்க, ஆண்டவர் என்னுடைய ஊழியக்காரன் வந்து வியாதிப்பட்டிருக்கிறான், ஒரே ஒரு வார்த்தை எனக்கு சொல்லும் என்று சொல்கிறான். ஹல்லேலூயா. உடனே வந்து அந்த ரோம அதிகாரின் மத்தியில் கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு, இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் இஸ்ரவேலிலே காணவில்லையே அப்படி என்று சொல்கிறாரு பாருங்க. ஒரு ராஜா வந்து தேவனிடத்தில் வந்து முழங்கால் படியிட்டு என்னுடைய ஊழியக்காரனை சுகமாக்கும் என்று சொல்லி, அப்போ அந்த விசுவாசத்தை, ஆச்சரியம் மூட்டுகிற காரியங்கள், அனல் மூட்டுகிற காரியங்கள் என்று சொல்லி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய நாமும் பரிசுத்தம் அடைவதாக. ஆமென். நல்ல அருமையான ஒரு தேவ செய்தி கேட்டீங்க. தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களை தேவன் மகிமைப்படுத்துவார். தேவனை உயர்த்துகிறவர்களை தேவன் உயர்த்துவார். தேவனுக்கு நேரத்தை கொடுக்கிறவருடைய வாழ்க்கையினுடைய நேரத்தை தேவன் பெருக செய்து ஆசீர்வாதமாய் அதை மாற்றுவார். உன்னதமான தேவன், விட்டுருங்க பணம் விட்டுருங்க, அந்த உன்னதமான தேவனை அப்படியே நோக்கி பார்ப்போம். எல்லோருமாய் இருதயத்தை ஒருநிலைப்படுத்தி தேவனுடைய சமூகத்தில், அப்பா நாங்கள் உம்முடைய சமூகத்துக்கு வந்து இருக்கிறோம், நீரே எங்களுடைய ஆறுதலும் எங்களுடைய பலனுமாய் இருக்கிறேன். உம்மை உயர்த்தும் பொழுது எங்கள் வாழ்க்கையில சகல ஆசீர்வாதங்களும் உண்டாகிறது. தடைகளை உடைத்து போட்டு அன்னை மரியாளை குறித்து சொன்னாங்க. எவ்வளவு சிரமங்களுக்கு மத்தியில எலிசபெத்தை சந்தித்து அங்க வாழ்த்துனாங்க பாருங்க. அந்த வாழ்த்துதல் சத்தம் தேவனுக்கு பிரியமா இருந்தது. நீங்களும் தேவனை வாழ்த்தும்படிக்கு, தேவனை துதிக்கும்படிக்கு அவருடைய சமூகத்துக்கு நீங்க வரும்பொழுதெல்லாம் அவருடைய நாமம் உங்களுடைய வாழ்க்கையில அது மகிமை அடைகிறது. பேரின்ப கடலிலே பேரின்ப கடலிலே ஓய்வின்றி மூழ்கணும், பேரின்ப கடலிலே ஓடோன்றி மூழ்கணும், துதித்து மகிழனும், தூயோனாய் வாழனும், தினந்தோறும் உம்மை துதித்து மகிழனும், தூயோனாய் மறுரூபமாக்கிடும், மறுரூபமாக்கிடும் எங்கள் ஒவ்வொருவரையும் மகிமையின் மேகமே, மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே, உம்முக சாயலாய் உருவாக்கும் தெய்வமே, இயேசுவின் சாயலாய், இயேசுவின் சாயலாய் உருமாற்றும் தெய்வமே. அதற்காக இரவெல்லாம் இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துதிக்குதையா, தம்மை தேடி வருகிறவர்களை குறித்து நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா, தம்மை தேடுகிற மனதை உடையவர்கள் இந்த பரந்த பூமியில
யாராவது இருக்கிறார்களா என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவுடைய பரிசுத்த கண்கள் பரலோகத்திலிருந்து பூமியை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. யாருடைய இருதயம் எல்லாம் இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும், அவருடைய சமூகத்துல வந்து அவருடைய சாயலுக்கு நேராக மாற வேண்டும், அவருக்காக வாழ வேண்டும், அவருக்காக ஓட வேண்டும், அவருக்காக உழைக்க வேண்டும் என்று சொல்லி யாருடைய இருதயம் எல்லாம் வாஞ்சியோடு இருக்கிறதோ, யாருடைய இருதயம் எல்லாம் ஒரு தாகத்தோடு இருக்கிறதோ, அந்த மனுஷனுடைய இருதயத்தை தேவன் தம்முடைய கரங்களிலே எடுத்துக்கொண்டு அவரே அந்த இருதயத்துக்குள்ள வந்து தங்கி வாசம் செய்கிறவராக இருக்கிறார். உன்னுடைய கண்ணீர்களை துடைக்கிறார், உன்னுடைய கவலைகளை எடுத்து போடுகிறார், உன்னுடைய நிந்தைகளை எடுத்து போடுகிறார், உன்னுடைய போராட்டங்களை மாற்றுகிறார், உன்னுடைய வியாதிகளை, நோய்களை, பிசாசுகளுக்கு விரோதமாய் கொண்டு வருகிற கட்டுகளை உடைக்கிறார். இது எல்லாம் உண்மைதான். ஆனா எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு உண்மை என்ன தெரியுங்களா? உங்களுடைய என்னுடைய இருதயத்துல இந்த உலகம் கொடுக்காததும், இந்த உலகம் உங்களை விட்டு பிரிக்காததும் பறிக்காததுமான தெய்வீக சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை அவர் நிரப்புகிறவராய் இருக்கிறார். இன்னைக்கு இந்த உலகம் எங்கெங்கயோ ஓடி ஓடி வக்கான்ஸ் அனுபவிக்க ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க. ஆனா அவருடைய சமூகத்துல தான் உங்களுக்கு வக்கான்ஸ், அவருடைய சமூகத்துல தான் உங்களுக்கு இளைப்பாறுதல், அவருடைய சமூகத்துல தான் உங்களுக்கு ஆனந்தம், அவருடைய சமூகத்துல தான் உங்களுக்கு மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி யாருக்கு உண்டாகுன்னா கர்த்தரை துதிக்கிற ஜனங்கள், கர்த்தரை பாடுகிற ஜனங்கள், கர்த்தரை ஆராதிக்கிற ஜனங்களுக்கு நல்ல கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தரை துதிக்கிற ஒரு ஜனமாக, அவரை இவ்வளவு சமீபத்தில் பெற்றுக்கொண்ட ஒரு ஜனமாக, பாக்கியம் உள்ளவர்களாக ஆசீர்வாதமா எங்களை வைத்திருக்கிற தேவனே, உம்மை நாங்கள் கோடி கோடி கோடியாய் துதிகளை நன்றிகளை எடுத்து ஜெபிக்கிறோம். ஜீவனும் வல்லமையும் உள்ள எங்கள் நல்ல பரலோக பிதாவே,